வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரீஸில் வந்துருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான ஒரு தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். 21 டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பயில் கிடச்சிருச்சு. இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு 2 இம்பார்ட்டண்டான கேள்வி என்னென்னா, இந்த டேரக்டர்ஸ்க்கு பயில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு பயில் இந்த கண்டிஷன் பயில் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நேரில் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் கேட்கக்கூடியது, எம்டி சாருக்கான இந்த கண்டிஷன் பயில் முடிஞ்சுதா இல்லையா, ரிலாக்ஸேஷன் பயில் அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லை அவங்க வெளியில் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நேரில் பார்க்கக்கூடியவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் கமெண்ட்டில் அதிகபட்சமாக கேட்கக்கூடியது பேமெண்ட் மட்டும் எப்போ வரும், எங்களுக்கு கம்பெனி ரன் ஆகுது, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பேமெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 நாள் வந்து இந்த கண்டிஷன் பயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இது 5 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 10 நாள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது பொங்கலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 22, 23ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த 15 நாளும் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்ததாக எம்டி சாருக்கான பயில் என்னாச்சு, ரிலாக்ஸேஷன் போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் விசாரித்தது வரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எந்த ஒரு தகவலும் தெரிய வரல. ஸோ ஒருவேளை ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணி அவங்க வெளியில் வந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு அவங்க ஆடியோ மெசேஜ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க அஃபிஷியலான சேனலில் அப்படியே பதிவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் காட்டி அவங்க வீடியோ போட்டிருக்கலாம். இப்போ எதுவும் பேசாமல் இருக்கிறதுனால அதுலேயே நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸேஷனுக்கு அப்ளை பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் நிறைய விதமான செய்திகள் போடுறாங்க, ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சுன்னு போடுறாங்க, கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ எம்டி சார் அமைதியாக இருக்கிறத பார்த்தா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தவறான கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணல அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்குது. ஒருவேளை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸில் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த மாதத்துலேருந்து அதுக்கான ப்ராசஸில் ஈடுபடுவாங்க. ஸோ இதை பற்றினா எனக்கு ஏதாவது முழுமையான தகவல் தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பேமெண்ட் கிடைக்கும், பட் அது கொஞ்சம் காலதாமதமாகும். அது எப்போன்னு சொல்லிட்டு நம்மளால் கரெக்டான டேட்டு சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்குது. இதை பற்றினா எனக்கு வேறு ஏதாவது தகவல் எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், கவலைப்பட வேணாம். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கிய மைவி த்ரீஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.